ஆபீஸ்ல அதிகமா பயன்படுத்துற வார்த்தை அதுக்கான தமிழ் மீனிங். சோ ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். சோ நான் முதல்ல அந்த சென்டென்ஸை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ்ல இருக்க ஃப்ரேசஸை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். You need to mind your P's and Q's and strike the balance to be proactive in your approach. இந்த சென்டென்ஸ்ல மைண்ட் யோர் P's and Q's அப்படின்றது மைண்ட் யோர் மேனர்ஸ், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத முதல்ல பாருங்க, பொலைட்டா இருக்கிறீங்களா இல்லையான்றத பாருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் அப்படின்னா லைக் ஒரு நடுநிலையான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதான் ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் அப்படின்னு. முதல்ல சரியான அந்த நடுநிலையை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி. டு பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஐயோ அம்மான்னு கத்துறதுக்கு பதிலா அது நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்றத நம்ம ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சென்டென்ஸை முழுசா சொல்லிட்டு நான் அதுக்கு ஃபுல் மீனிங் உங்களுக்கு சொல்றேன். You need to mind your P's and Q's and strike the balance to be proactive in your approach. முதல்ல நீ எப்படி நடந்துக்கணும்ன்றத பார்த்துட்டு கரெக்டான பேலன்ஸை நீ கண்டுபிடிச்சினா உன்னோட அப்ரோச்சை ரொம்ப ப்ரோஆக்டிவா, அதாவது முன்னோக்கி ஒரு அப்ரோச்சை உன்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அந்த சென்டென்ஸ்ல இந்த 3 வார்த்தையில எது கரெக்டா ஃபிட் ஆகும்னு சொல்லுங்க. You need to in order to grow in your career. அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் நாண்டி என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பை மக்களே.